எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு 6 பேனல் நார்மல் ட்ரெஸ் வந்து எப்படி நம்ம ஈஸியா வந்து ஸ்டிச் பண்ணலாம்ன்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இந்த வீடியோல காட்டுற ட்ரெஸ்ஸ வந்து நீங்க கட்டையாவும் வந்து, ஷார்ட்டாவும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ரொம்பவே வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இத வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம்ன்றத நம்ம இப்ப பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் 2 1/2 மீட்டர் வந்து காட்டன் மெட்டீரியல் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபியாட்டா வந்து அதாவது சர்க்கிள் ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ண போறோம்னு சொன்னா, இந்த 2 1/2 மீட்டர் வந்து நமக்கு போதாம இருக்கும். ஸோ எனக்கு வந்து போதாதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண போறேன். ஸோ அத வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம்னு நினைச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, இத வந்து நான் 6 பெனடா வந்து அதாவது 6 ப்ளீட்ஸா வந்து நான் கட் பண்ணிக்கொள்ள போறேன். ஸோ அதுக்குரிய ஐடியா வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி தான் நான் ட்ரெஸ் வந்து மேக் பண்ணலாமான்ட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து நம்மளுடைய பேக் பீஸ். ஸோ பேக் பீஸ்ல நான் வந்து போட் நெக் வந்து க்ளோஸ்ட் நெக் வந்து குடுத்துக்கொள்ள போறேன். அதே மாதிரி பஃப் ஸ்லீவ் வந்து குடுத்துக்கொள்ள போறேன். இதில வந்து உங்களுக்கு சென்டர்ல வந்து வேணுமெண்டா சிப் நீங்க வச்சுக்கொள்ளலாம். ஸோ நான் வந்து சிப் வைக்காம நார்மலா வந்து ஸ்டிச் பண்ண போறேன். அதே மாதிரி 3 ப்ளீட்ஸ் வந்து நான் பின்னுக்கு வந்து ஜாயின் பண்ணி கொள்ள போறோம். ஸோ இதுதான் நம்மளுடைய பேக் பீஸின்ட டிசைன். இதே பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃப்ரண்ட்டுக்கு வருவோம். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா, வி கழுத்து வச்சு கொள்ள போறேன். அதே மாதிரி பஃப் ஸ்லீவ், அதே மாதிரி 3 ப்ளீட்ஸ் வந்து வச்சு கொள்ள போறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடியா. ஸோ இத வச்சு நம்ம இப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு, என்னுடைய துணிய வந்து சரியா ஃபோல்ட் பண்ணிட்டு நான் போட்டிருக்கிறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லென்த்த வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மெஷர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கட்டையா வேணுமெண்டா கட்டையா எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு லாங்கா வேணுமெண்டா லாங்கா வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, எனக்கு இந்த 45 1/2 வந்து வருது அந்த துணியின்ட லென்த். ஸோ அந்த அவ்வளவுமே நான் எடுத்துக்கொள்ள போறேன். ஸோ எடுத்துட்டு அத வந்து நம்ம எப்படி மேக் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஸோ எடுத்துட்டு இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, எப்பவுமே நீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்றப்ப உங்களுடைய துணிய வந்து க்ராஸா வந்து போட்டுட்டு நீங்க வந்து கட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நம்ம எப்படி மேக் பண்ணணும்ன்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ப்ளீட்ஸ் மேக் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷர்மென்ட் வந்து இருக்குது. அதாவது உங்களுடைய செஸ்ட்ட வந்து நீங்க எத்தன ப்ளீட்ஸ் வந்து வைக்க போறீங்கன்றத அ டிசைட் பண்ணுங்க. ஸோ செஸ்ட்ட வந்து எத்தன ப்ளீட்ஸ் வைக்க போறீங்களோ, அத்தனையால வந்து டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணிட்டு, அதோட வந்து தையலுக்கான இடைவெளியையும் கூட்டிக்கொள்ளுங்க. ஸோ இதுதான் இதன்ட மெஷர்மென்ட். ஸோ பார்த்தீங்கன்னா, எனக்கு 32 இன்ச் வந்து என்னுடைய பஸ்டின் சைஸ். ஸோ பஸ்டின் சைஸ நான் 6 ப்ளீட்ஸ் வைக்க போறேன். முன்னுக்கு 3 ப்ளீட்ஸ், பின்னுக்கு 3 ப்ளீட்ஸ் வைக்க போறேன். ஸோ டோட்டலா வந்து 6 ப்ளீட்ஸ் வைத்துக்கொள்ள போறேன். ஸோ 6ஆல டிவைட் பண்ணினேன்டா 5.3 வருது. அதோட வந்து சீம் அலவன்ஸ் 1 கூட்டிக்கொள்றேன். ஸோ கூட்டினேன்டா 1 இன்ச் வந்து கூட்டிக்கொள்றேன். ஸோ கூட்டினேன்டா 6.3 வருது. அத சராசரியா நான் 6 1/2 வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி மேல இருக்கிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய 6 1/2 மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடத்துல 6 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்றோம். ஸோ நம்மளுடைய துணியின்ற மேல் பகுதியில. அதே பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, அதின்ட டபுள் மடங்கா வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எனக்கு 6.5 வந்தது. அந்த 6.5ஐயும் 6.5ஐயும் நான் கூட்டினேன்டா 13 இன்ச். ஸோ அந்த 13 இன்ச்ச மார்க் பண்றேன். அதே மாதிரி அதே சைட்ல பார்த்தீங்கன்னா, 6.5 மார்க் பண்ணுங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, 13 இன்ச்ச மார்க் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல 6.5 மார்க் பண்ணுங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா 13 இன்ச் வந்து மார்க் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி வந்து மார்க் பண்ணி எடுக்கிற நேரம் உங்களுடைய துணிய வந்து நீங்க வேஸ்ட் ஆகாம சர்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க மாத்தி மாத்தி அதாவது 13 இன்ச் மார்க் பண்ணீங்கன்னா, அதுக்கு பக்கத்துல நீங்க 6.5 தான் மார்க் பண்ணணும். அதுக்கு மேல 13 இன்ச், அதுக்கு பக்கத்துல 6.5 இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு கிளியரா வந்து விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இத இப்ப நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா 6 ப்ளீட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, தொங்கல்ல பார்த்தீங்கன்னா, இத ஃபோல்ட் பண்ணதுனால இதுல 2 துணி வந்து இருக்குது. ஸோ இதுல 2 துணி வந்து இருக்குது. ஸோ டோட்டலா வந்து 4. அதே மாதிரி நம்மளுடைய தொங்கல் பகுதியில பார்த்தோம்னா, இதுல வந்து 2 துணி வந்து இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறனால, இத வந்து நம்ம கட் பண்ணி கொள்ளணும். ஸோ இப்ப நான் கட் பண்ணி கொள்ள போறேன்.
இத ஃபுல்லாவே நீங்க கட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் 32 என்று என்னுடைய செஸ்டின் அளவு மார்க் பண்ணின இடத்துல, உங்களுடைய செஸ்டின் அளவ நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு, அத வந்து நீங்க எத்தன ப்ளிட்ஸ் வச்சுக்கொள்ள போறீங்களோ, அத்தனையால வந்து டிவைட் பண்ணிக்கொள்ளுங்க. அது உங்களுடைய விருப்பத்த பொறுத்து. ஸோ சில பேர் வந்து 8 பேனல் ட்ரெஸ் வந்து விரும்புவாங்க. ஸோ 8 ப்ளீட்ஸ் 8ஆல வந்து டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ணிட்டு, அதோட வந்து உங்களுக்கு தையல் எந்த அளவுக்கு வேணுமோ, தையல் இடைவெளி அத வந்து நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஈஸியா வந்து நீங்க ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இத நான் இப்ப கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, இதில 2 இருக்குது. ஸோ டோட்டலா வந்து நமக்கு 6 ப்ளீட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிட்டு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதில தனியா வந்து ஒரு ப்ளீட்ஸ வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு, அதே மாதிரி சென்டர்ல இருந்து கட் பண்ணின துணியிலிருந்து ஒரு ப்ளீட்ஸ வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்க போடக்குள்ள நீங்க கவனிக்கணும். மேல வந்து 6.5 மார்க் பண்ணின ப்ளீட்ஸ் எல்லாமே ஒரே சேமா மேல வந்து இருக்கணும். அதே மாதிரி 13 நம்ம மார்க் பண்ணின அ ப பகுதி எல்லாமே கீழ வந்து இருக்கிற மாரி, அதாவது விரிஞ்சி வார மாதிரி நீங்க வச்சுக்கொள்ளணும். ஸோ 3வது துணியிலிருந்தும் நான் ஒரு ப்ளீட்ஸ வந்து எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கிறேன். ஸோ போட்டுட்டு 3, 3 ப்ளீட்ஸா வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுக்க போறோம். ஸோ அத எந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணணும்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸோ உங்களுடைய தொங்கல் பகுதியில இருக்கிற துணிக்கு மேல இந்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. உங்களுடைய சென்டர்ல இருக்கிற துணிய மேல வந்து போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு நம்மளுடைய 1/2 இன்ச்ச கனெக்ட் பண்ணி ஸ்டிச் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ நம்ம 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருக்கிறோம். ஸோ நமக்கு 2 சைட்டுக்குமே சீம் அலவன்ஸ் வேணுமன்ற வடிவா நம்ம 1/2 இன்ச் வந்து 2 சைட்டுக்கும் விட்டுக்கொள்றோம். ஸோ அதே மாதிரி அடுத்த ப்ளீட்ஸ்லயுமே நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு அத மேல போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் என்னுடைய மற்ற ப்ளீட்ஸையும் மற்ற 3 ப்ளீட்ஸையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ ஃபுல்லா வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில நம்மளுடைய ஷோல்டர் அதே மாதிரி ஆர்ம் ஹோல் லென்த்த வந்து நம்ம இதில மார்க் பண்ணிக்கொள்ள போறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி நீங்க 2ஆ வந்து ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு ப்ளீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி 2ஆ வந்து ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டு இதில இப்ப நம்மளுடைய ஷோல்டர வந்து நம்ம மார்க் பண்ணி கொள்ள போறோம். ஸோ மார்க் பண்ணிட்டு, அதுக்கு கீழ நம்மளுடைய ஆர்ம் ஹோல் லென்த்த வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு, நம்மளுடைய செஸ்ட்ட வந்து 4ஆல டிவைட் பண்ணி வாரத்த வந்து இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்துட்டு, இதில வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப மார்க் பண்ணின புள்ளி எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி, அதில வந்து ஆர்ம்ஹோல் வளைவ வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வளைச்சு விட்டுக்கொள்ளுங்க. ஸோ விட்டுட்டு இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, மேல வந்து எனக்கு அதாவது மேல வந்து துணி வந்து நேரா இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அத வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுட்டு, கீழ வந்து நான் என்னுடைய ஆர்ம்ஹோல் லென்த்த வந்து நான் சரியா வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இடுப்பின்ட அளவ வந்து நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா, 15 இன்ச் வந்து 15, 15 1/2 வந்து நம்மளுடைய இடுப்பு வரக்கூடிய இடமா வந்து இருக்கும். ஸோ அத வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு, உங்களுடைய இடுப்பு சுற்றளவ 4ஆல டிவைட் பண்ணி வாரத்த இந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. அதோட சேர்த்து உங்களுடைய தையலுக்கான இடைவெளியையும் நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. ஸோ மார்க் பண்ணிட்டு, இப்ப நம்மளுடைய செஸ்டின்ட புள்ளியையும், அத அ அ தையலுக்கான புள்ளியையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்க கீழ வந்து இந்த மாதிரி வளைச்சு வந்து விட்டுக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு வளைச்சு விட்டுக்கொள்ளுங்க. ஸோ நீங்க 15 மார்க் பண்ணின இடத்துல இருந்து ஒரு 6 இன்ச் வந்து 6 இன்ச் அளவுல வந்து இந்த மாதிரி வளைச்சு விட்டுக்கொள்ளுங்க. ஸோ இத இப்ப நம்ம கட் பண்ணிக்கொள்ளுவோம்.
இதே மாதிரி நீங்க வந்து ட்ரெஸ் வந்து நார்மல் ஃப்ராக் வந்து மேக் பண்ணி வீடியோ நிறைய போடணும்னு சொன்னா, எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ, அத வந்து நம்ம அம் டிசைனான ட்ரெஸ் வந்து மேக் பண்றத வந்து நம்ம வீடியோவா பார்க்கலாம். ஸோ, பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளுக்குள்ள வளச்சு விட்டுக்கொள்ளுங்க. ஸோ, இது வந்து நான் என்னுடைய பேக் பீஸ். ஸோ, ஃப்ரண்ட் பீஸ்ல நீங்க செய்து கொள்ளுங்க. பேக் பீஸ்ல வந்து நீங்க கட் பண்ணி எடுக்கக்கூடாது உங்களுடைய ஆம்கோல் பகுதியில. இப்ப பார்த்தீங்கன்னா, பேக் பீஸ்ல வந்து நான் 1 இன்ச்ல வந்து கழுத்த வந்து லென்த்த வந்து மார்க் பண்ணிட்டு, இதுல வந்து நான் என்னுடைய கழுத்த வந்து மார்க் பண்ணி கொள்ள போறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் ஒரு அ போட் நெக் மாதிரி வரைஞ்சு கொள்ள போறேன். ஸோ இந்த மாதிரி நான் வரைஞ்சு கொள்றேன். ஸோ வரைஞ்சிட்டு இத இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ, இப்ப நம்மளுடைய பேக் பீஸ் வந்து நமக்கு ரெடி. ஸோ, இத வச்சுக்கொண்டு நம்மளுடைய ஃப்ரண்ட்ட வந்து கட் பண்ண போறோம். ஸோ, ஃப்ரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி 2ஆ வந்து ஃபோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு உங்களுடைய பேக் பீஸ் எடுத்து, அதுக்கு மேல நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸுக்கு மேல வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ, போட்டுட்டு உங்களுடைய ஆம்கோல் லென்த் பகுதி, கழுத்தின் விட்த் பகுதியெல்லாம் நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ, ஆம்கோல் வளைவ அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நம்மளுடைய கழுத்தின் விட்த் வரக்கூடிய இடத்தையும் நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ, மார்க் பண்ணிட்டு உங்களுடைய கழுத்த வந்து ஃப்ரண்ட் கழுத்து எந்த அளவு லென்த் வேணுமோ, அத வந்து மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு, அதுக்குள்ள வந்து உங்களுடைய கழுத்த வந்து ட்ரா பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அதே மாதிரி உங்களுடைய ஆம்கோல் வரக்கூடிய இடத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து வளச்சி வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் வந்து வளச்சி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ, இத இப்ப நம்ம கட் பண்ணிக்கொள்வோம். ஸோ, இப்ப நம்மளுடைய ஃப்ரண்ட் பீஸும் நமக்கு ரெடி. ஸோ, பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ட ஃப்ரண்ட் பீஸ்ல வந்து நான் இந்த மாதிரி டிசைன் வந்து குடுத்துருக்கிறேன். ஸோ, இத நான் ஸ்டிச் பண்ணத வந்து ரெக்கார்ட் பண்ணினேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது வந்து ரெக்கார்ட் ஆகல. ஸோ, அதனால நான் என்னுடைய கழுத்த மட்டும் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ, கழுத்த மட்டும் நான் வந்து பிரிச்சுட்டு நான் திரும்ப வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ, இந்த டிசைன் வந்து ரொம்பவே ஈஸி. பார்த்தீங்கன்னு சொன்னா, சென்டர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து உங்களுக்கு எந்த அளவு டிசைன் வேணுமோ, அத வந்து 2ஆ வந்து சென்டர்ல கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு துணிய வச்சு இந்த மாதிரி துணிய வந்து பஞ்ச வச்சு இந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிட்டு, அதுக்குள்ள வச்சு ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ, இது ரொம்பவே ஈஸியானது தான். ஸோ, பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க டிசைன வச்சதுக்கு பிறகு உங்களுடைய 2 துணியையும் இந்த மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. ஸோ, போட்டுட்டு கீழ வந்து உங்களுடைய அ க ஃப்ரக்கின்ற கீழ் பகுதியில வந்து இந்த மாதிரி ஒரு துணி சின்னதாவும், ஒரு துணி வந்து பெருசாவும் வந்து இருக்கும். ஸோ, இத வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து ஆக்கிக்கொள்ளணும். ஸோ, பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுடைய தொங்கல் பகுதியில நீங்க அ 2 இன்ச் வந்து மார்க் பண்ண போறீங்க. ஸோ, அதுக்கு முதல் உங்களுடைய துணி எல்லாத்தையுமே சரியா இருக்கிற மாதிரி நீங்க மடிச்சுக்கொள்ளுங்க. ஸோ, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2யுமே மேல மேல போட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கொள்ளுங்க. ஸோ, மடிச்சுட்டு இப்ப இந்த தொங்கல் பகுதியில நான் ஒரு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி வளைச்சி வந்து வரைஞ்சு விட்டுக்கொள்றேன். ஸோ விட்டுட்டு இத இப்ப நான் கட் பண்ணி நீக்கிக் கொள்ளப் போறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செய்து கொள்ளுங்க. இல்லன்னு சொன்னா உங்களுடைய 2 சைட்லயுமே துணி வந்து தொங்கிக் கொண்டு நிக்கும். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணலன்னு சொன்னா. ஸோ இத வந்து கட்டாயம் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ இப்ப நம்ம பின்ன வந்து கழட்டிக் கொள்ளுவோம். ஸோ கழட்டிட்டு இப்ப இந்த கழுத்த வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கொள்வோம். ஸோ கழுத்துல வந்து கிராஸ் பீஸ வந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கிராஸ் பீஸ் எடுத்துட்டு 2ஆ ஃபோல்ட் பண்ணிட்டு, அத வந்து கழுத்துல வச்சு ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்ன வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா, இந்த கிராஸ் பீஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்றத நான் ஒவ்வொரு ப்ளவுஸ்லயுமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரண்ட் பீஸ்லயும் வந்து ஃப்ரண்ட் நெக்லயும் வந்து கிராஸ் பீஸ வச்சு உங்களுடைய கழுத்த வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ வந்து வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய பேக் பீஸுக்கும் நான் கிராஸ் பீஸ வச்சு
ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேல உங்களுடைய பே ப அதாவது ஃப்ரண்ட் பீஸுக்கு மேல பேக் பீஸ போட்டுட்டு, உங்களுடைய ஷோல்டர வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எந்த அளவு தையல் இடைவெளி விட்டனோ, அந்த அளவுக்கு நான் தையல் போட்டு என்னுடைய ஷோல்டர வந்து அட்டாச் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஸோ எடுத்துட்டு, இப்ப நம்மளுடைய 2 சைட்டையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போறோம். ஸோ உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ நீங்க கட் பண்ணக்குள்ளயே உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மார்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல நாட்ச் போட்டிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து இருக்கும். நீங்க ஸ்டிச் பண்றதுக்கு. அதாவது ஆம்கோல் பகுதியில நீங்க நாட்ச் போட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அத பேஸ் பண்ணி நீங்க லைன் வரைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதே மாதிரி நானும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கொள்றேன். ஸோ லைன் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகள வந்து நம்ம கட் பண்ணி கொள்ளுவோம். ஸோ பிகினரா இருக்கிறீங்கன்னா, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த ஆம்கோல் பகுதியில எக்ஸ்ட்ரா வந்து துணி அதாவது பேக் பீஸ்லயோ, இல்ல ஃப்ரண்ட் பீஸ்லயோ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து இருக்குதுன்னா, அத வந்து கட் பண்ணி கொள்ளுங்க. இப்பவே வந்து நீங்க கட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ கட் பண்ணிட்டு நீங்க ஸ்டிச் பண்ணுங்க. ஸோ இந்த பாடி பார்ட் ஸ்டிச் பண்ணக்குள்ள ஃபுல்லாவே நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ உங்களுடைய அதாவது உங்களுடைய ஷோல்டர்ல இருந்து 21 இன்ச் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்ணி அதுவரைக்கும் வளைவ கொண்டு வந்துட்டு, அதுக்கு கீழ வரக்குள்ள 1 இன்ச்ல வந்து ஃபுல்லாவே ஸ்ட்ரைட்டா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வந்து லைன் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இந்த மாதிரி நான் இப்ப போடக்கூடிய மாதிரி லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ இத பேஸ் பண்ணி நம்ம இப்ப ஃபுல்லாவே 2 சைட்டையும் நம்ம இப்ப ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 2 சைடையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு தையலுக்கு 2 தையல் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ நீங்க வந்து கொஞ்சம் நாளடைவில வந்து நம்ம சைஸ் ஆயினாலும் அத வந்து குழச்சிட்டு போடக்கூடிய மாதிரி, நீங்க வந்து ஒரு தையலுக்கு 2 தையல் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஸோ போட்டுட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாத்தையுமே அ கட் பண்ணிக்கொள்ள போறேன். ஸோ 1 இன்ச் தான் என்னுடைய அ துணிய 1 இன்ச் அளவுல நான் என்னுடைய துணிய வந்து விட்டுட்டு, மற்றது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிக்கொள்றேன். இதே மாதிரி மற்ற சைட்லயும் நம்ம கட் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம நார்மலா வந்து வீட்டுல நைட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறத விட, நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி இதுக்கு வந்து கூட மெட்டீரியல் வந்து தேவைன்றதும் இல்ல. நம்ம குறைஞ்ச மெட்டீரியல்லே நம்மளுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து டிசைனா வந்து போட்டுக்கொள்ளலாம். ஸோ ஸ்லீவ்ல வந்து ஒரு டிசைன வந்து குடுத்தோம்னா, அது இன்னுமே அ ம் சூப்பரா வந்து இருக்கும். அதே மாதிரி முன்னுக்கும் வந்து சின்ன டிசைன் வந்து குடுத்துக்கொள்ளுங்க. ஸோ குடுத்து வந்து நம்ம வீட்டுல வந்து போட்டுக்கொண்டு நிக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்றப்ப அந்த நைட்டியே எந்த நேரமும் நம்ம போட்டு கொண்டிருக்கிறதுக்கு பதிலா, இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். இத வந்து நீங்க உங்களுடைய உடம்பு அளவுக்கு இல்லாமலும், நீங்க லூஸாவும் வந்து ஸ்டிச் பண்ணி போட்டுக்கொள்ளலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, கீழ வந்து நீங்க கட் பண்ணதுக்கு பிறகு, அதாவது உங்களுடைய பாடி பார்ட்ட ஸ்டிச் பண்ணி, சைட்ட கட் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, கீழ வந்து உங்களுடைய துணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அத வந்து கட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ, எனக்கு இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகள கட் பண்ணி 2மே ஒரே சேமா வந்திருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து 2மே ஒரே சேமா இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி கொள்ளணும். ஸோ, இந்த காட்டன் துணின்ற வடிவா நமக்கு அப்படியே வந்து நிக்கும். ஸோ, இப்ப தொங்கல் பகுதியையும் நம்ம மடிச்சு வந்து ஸ்டிச் பண்ணி கொள்ளுவோம். அதோட முதல் வந்து நம்மளுடைய கைய வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொள்ள போறோம். ஸோ, கை பகுதிக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய தொங்கல் பகுதிக்கு அதாவது கையின்ற தொங்கல் பகுதியில நான் வந்து அ சென்டர்ல மட்டும் எலாஸ்டிக் வந்து குடுத்துருக்கிறேன். ஸோ, சென்டர் பகுதிக்கு மட்டும் வந்து எலாஸ்டிக் குடுத்துருக்கிறேன். ஸோ, மற்ற பகுதிக்கு வந்து நான் குடுக்காம சென்டர்ல மட்டும் வந்து குடுத்துருக்கிறேன். ஒரு 16 இன்ச் வந்து கணக்கு பண்ணி நான் குடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இத நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து சுருக்க வேண்டிய எந்த அளவுக்கு சுருக்கம் வரப்போதோ, அத வந்து நான் இந்த மாதிரி நாட்ச் போட்டு வச்சிருக்கிறேன். அத வந்து நம்ம கையில வந்து சுருக்கிக் கொள்ள போறோம். ஸோ, சுருக்கிட்டு கைய ஃபுல்லாவே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போறோம்.
இப்ப இந்த சென்டர் டு சென்டர் இந்த மாதிரி வச்சு, இந்த மாதிரி சுருக்கி, சுருக்கி நீங்க ஸ்டிச் பண்ண போறீங்க. ஸோ சுருக்கி, சுருக்கி ஸ்டிச் பண்ற நேரம், உங்களுடைய கைய வந்து இந்த தொங்கல் பகுதிய வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு கைய வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. 2 கையையும் ஜாயின் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு உங்களுடைய சென்டர்ல வச்சு ஃபுல்லாவே நீங்க சுருக்கி வந்து ஸ்டிச் வந்து போட்டுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியா வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கிறேன். என்னுடைய கைய பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி என்னுடைய தொங்கல் பகுதியிலயும் என்னுடைய கையின் சுற்றளவ மார்க் பண்ணி நான் தையல் வந்து போட்டு எடுத்திருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளவு நீட்டா வந்திருக்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ ஈஸியா வந்து நீங்க கைய வந்து ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி நான் மற்ற கையையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ட்ரெஸ் சம்மந்தமான அ வீடியோ வேணும்னு சொன்னா எனக்கு வந்து நீங்க காமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து காமெண்ட்ல யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லி எனக்கு வந்து காமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துறாதீங்க. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் இந்த வீடியோவ பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு டைமும் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ பாய்.